தலையையே உருக வைக்கிற அந்த வெயில்ல நின்னு தலைவர் சீட்டு செஞ்சது என் சைஸுக்கு கரெக்டா இருக்கும் போலயே. ஏன் சைஸ் செட் ஆகாதா? தள்ளி போறாடே. அடே ஒருத்தர் தாண்டா உட்கார முடியும், இறங்கி போடா. பவுன்சரிங் குந்திய வச்சு என்ன தூக்கி வீசித்தானே. இதெல்லாம் சரிப்பட்டாராது. நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இங்க பாரு, இதுக்கு பேர் தான் ராக் பேப்பர் சீசர். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சேர். ராக் பேப்பர் சீசர், ராக் பேப்பர் சீசர், ராக் பேப்பர் சீசர், ராக் பேப்பர் சீசர். உன் மண்டையை அடிச்சு உடைச்சால சீட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும்டா. இருடா, நான் வேற ஐடியா சொல்றேன். இதுக்கு பேரு தான் ஓட்டு. இதுல யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு. எதையாவது இப்படிதான் உளறிட்டே இருப்பான். சரி வா, அதையும் ஒரு கை பார்ப்போம். எனக்கு தெரியும் எப்படியும் ஜனநாயகம் தான் வெற்றி பெறும். என்னடா இது டிரா ஆகிட்டு சூப்பர் ஓவர் எப்போ? எப்படி நம்ம பேனரு எனக்கு ஓட்டு போட்டா ஆய் போயிட்டு கழுவுறதுக்கு வசதியா எல்லாருக்கும் ஒரு சொம்பு கொடுப்பேன். நல்ல திட்டம். மக்களுக்கு இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஜாக் ஸ்பேரோ அவர்களோட ஆசைப்பட்ட வேட்பாளர் உங்கள் ராமசாமி. எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இது மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து பூவெல்லாம் ஆட்டையே போட்டு கொண்டு தருவோம். இதை விட நிறைய நல்ல திட்டங்கள் வச்சிருக்கோம், படிச்சு பாருங்க. எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால் மரங்களில் ஏறி பழங்கள் பறிக்கும் மான்களுக்கு சிறப்பு ஜட்டி வழங்கப்படும். இது கீழே நிற்பவர்களுக்கு எது பழம் என்ற குழப்பத்தை குறைக்கும். யாரும் கவலைப்படாது, இந்த முறை கண்டிப்பா ஜனநாயகன் வெற்றி பெற்றே தீரும். இதுக்கு மேல என்ன பொறுக்க முடியாதுடா. உன் மண்டை அடிச்சு உடைச்சாதான் ஜனநாயகம் வெற்றி பெறும். இந்த 90 ரூபாய் கள்ள நோட்டை வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடு. இருங்க பாஸ், இந்த கண்ணாடி பீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடு. இருடா, இந்த கவரிங் கோல்ட வச்சுட்டு எனக்கு ஓட்டு போட்டுரு. டார் சென்டர் இருந்து களவாண்டு என்ற கட்டையை வச்சுட்டு எனக்கு ஓட்டு போடு. உங்க கட்சிக்கு தான் என் ஓட்டு. கடைசி கட்ட வாக்குப்பதிவு ஒரு வழியாக முடிவடைந்து விட்டது. ஒரு வழியா ஜனநாயகம் வெற்றி பெற்று விட்டது. நான் ஒரு அவதாரம். நான் காட்டுவாசிகளோட ஆண்டவர். இந்த கூட்டத்தோட அவதார புருஷனே நான் தான். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களை இந்த காட்டுவாசி ஆண்டவர் பத்திரமா பார்த்து பாரு, அவரோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும். மூச்ச நிறுத்தியாச்சு. எனக்கு இந்த கர்மா மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இவனுக்கு கர்மாதி பண்ணிட்டேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அங்க மக்களை பாதுகாக்க ஒருத்தர் வரலாம் இல்லையா? வர்றவர் நாட்டையும் ஆளலாம் இல்லையா? அவரையும் அங்க இருக்கிற தீய சக்திகளை அழிக்கலாம் இல்லையா? அவன்தான் ஜனநாயகன்.